மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ். ஹாரூன் ரஷீது திண்டுக்கல் பிரஸ் கூட்டரங்கில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 100 நாட்கள் கடந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும். நீண்ட நாள் சிறையில் உள்ள முஸ்லிம் சிறைவாசிகளை திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் விடுதலை செய்வோம் என தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தனர். அதை நிறைவேற்றவில்லை. பலர் பரோலில்தான் வந்திருக்கிறார்கள். அவர்களை முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும். தமிழகத்தில் வரம்பு மீறி அனுமதிக்கப்படாத கட்டிடங்கள், வீடுகளை அகற்ற நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவுகளை அகற்றாமல் முஸ்லிம்கள் வீடுகளை மட்டும் சென்னையில் இடித்து உள்ளனர். பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட கலாச்சார சீரழிவிற்கு போதைப் பொருட்கள் அதிகரித்து உள்ளதே காரணம். சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் மக்களுக்கு தேவைப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்லிவிட முடியாது. இளைஞர்கள், இளம்பெண்கள் தங்களது ஆலோசனைகள் மற்றும் நட்பை பொதுவெளியில் நாகரிகத்தோடு வளர்த்து கொள்ள வேண்டும். தனிமையில் ஒரு இடத்திற்கு செல்லும்போது அங்கு கண்டிப்பாக குற்ற செயல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அரசியல் கட்சி தொடங்கி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். விஜயின் செயல்பாடு குறித்து கேள்விக்கு, யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், மக்களுக்கு சேவை செய்யலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. நடிகர் விஜய் தற்போது அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருடைய நடவடிக்கைகள், கொள்கைகள், அவருடைய வருங்கால செயல்பாடுகள், அரசியல் நிலைப்பாடு என்ன, அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்கிறார் என்பதை வைத்தே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விஜய் கூட்டணிக்கு அழைத்தால் அது குறித்து எங்களது தலைவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பார்கள். தற்போது 4 கட்சிகள் தலைமையில் கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளது என தெரிகிறது. வருங்காலங்களில் அரசியல் கட்சிகள் எடுக்கும் முடிவுகளுக்கு ஏற்றாற்போல் எங்களது கட்சி நிர்வாகிகளை கலந்து கொண்டு முடிவெடுப்போம் என தெரிவித்தார். முடிவு செய்வோம். வருகின்ற இந்த மாதம் நவம்பர் மாதம் இறுதியிலே செயற்குழு கூடவிருக்கின்றது. டிசம்பர் மாத இறுதியிலே பொதுக்குழு கூடவிருக்கின்றது. அதற்கு இடையில் தற்போது நிலவுகின்ற அரசியல் சூழ்நிலைகளை எங்களுடைய அரசியல் கண்காணிப்பு குழு, அதாவது அரசியல் ஆய்வு குழு தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மாவட்ட செயலாளர்களை அழைத்து ஆலோசனை செய்து இறுதி முடிவெடுப்போம். சமூக பொறுப்பும் இருக்கின்றது. ஒரு குற்றச் செயல்கள் நடக்கிறது என்று சொன்னால் பொதுவாக சொல்லிவிட்டு நாம் போக முடியாது. சுய ஒழுக்கமும் அதாவது கட்டுப்பாடும் நமக்கு அவசியமாகின்றது. எந்த நேரத்திலே எங்கே கூடுவது, உதாரணமாக 2 நண்பர்கள், ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ சேர்ந்து பேசுவதாக, கலந்துரையாடுவதாக இருந்தால் ஒரு பொது இடத்திலே நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருந்து அவருடைய கருத்துக்களை பரிமாறுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே பெரிய அளவிலே குற்றச்செயல்கள் நடக்க வாய்ப்பில்லை. தனிமையை தேடி ஒதுங்கும் பொழுது நிச்சயமாக அது குற்றச்செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அருமைக்குரிய இளம் பெண்கள், இளைஞர்கள் தங்களுடைய ஆலோசனைகளையோ அல்லது தங்களுடைய நட்பையோ பொதுவெளியில் நாகரிகத்தோடு வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தனிமைகளிலே ஒதுங்குவது இது போன்ற குற்றச்செயல்களிலே கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. நடிகர் விஜய் தற்போது அரசியலுக்கு வந்தது குறித்து கேள்வி எழுப்புகின்றார்கள். அரசியலுக்கு அல்லது மக்களுக்கான சேவையை செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. யார் வேண்டுமானாலும் அரசியலிலே வரலாம். அவருக்கும் அந்த உரிமை உண்டு. வருகின்ற தேர்தலிலே அவர்களுடைய நடவடிக்கைகள், கொள்கைகள், அவருடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே மக்கள் அவர்களுக்கான ஆதரவை அளிப்பார்கள். அப்பொழுது அவருடைய அரசியல் நிலை அல்லது அவருடைய அடுத்த நடவடிக்கை, வளர்ச்சி குறித்து நாம் முடிவெடுக்க முடியும். விஜய் அழைத்தால் கூட்டணிக்கு போற வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா? அது எங்களை அரசியல் நடவடிக்கைக்குழு முடிவெடுப்பாங்க. மாவட்ட செயலாளர் அது எந்த நடவடிக்கை, எந்த முடிவு வேணாலும் இருக்கலாம். நான் இப்போ 4 முனை போட்டியாக சொல்லுகிறார்கள். திமுக ஒரு அணியாக, அதிமுக ஒரு அணியாக, தாவேகா ஒரு அணியாக, சீமான் அவர்கள் ஒரு அணியாக இருக்கிறார்கள். 4 அணிகளிலே
சிறந்ததை பார்த்து நாம் தேர்ந்தெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நம்ம எதையும் குறிப்பிட்டு இங்கே தான் போவோம் அல்லது இவர்களுக்கு எதிராக நடப்போம் நம்ம சொல்ல முடியாது. நான்கையும் நாங்கள் பரிசீலனையில் வைத்திருக்கிறோம். சினிமா, அதாவது அரசியல் கூட்டங்களில் சினிமா பாணி பதில்கள் எடுபடாது. எப்போதுமே மக்கள் விரும்ப மாட்டார்கள். அதையில் அவர்களுக்கு தொடக்க அரசியல் என்பதால் அந்த பக்குவம் இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். அது விரைவில் பக்குவப்படுவார்கள். அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்கின்றார். அந்த அடிப்படையிலே நாங்கள் சமீபத்திலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளராக ஹாரூன் ரஷீத் ஆகிய நான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கின்றேன். இந்த கட்சி சார்பிலே உறுப்பினர்களின் சார்பாக இந்த வழக்கை தொடர உயர்நீதிமன்றம் அனுமதிக்கிறது என்ற உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே விரைவில் விசாரணை, அதாவது ட்ரையல் நடத்த சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விரைவில் விசாரணை நடைபெறும். 2 அல்லது 3 வாய்தாக்களிலே ஒரு தீர்வு வந்துவிடும். மாநில துணை செயலாளர் யூசுப், வர்த்தக அணி மாநில செயலாளர் பிலாத் பாட்ஷா, தவகல் தொழில்நுட்ப அணி செயலாளர் சிக்கந்தர் பாட்ஷா, சென்னை துறைமுக செயலாளர் அஸ்பர் அலி ஆகியோர் உடனிருந்தனர்.